துருக்கியில் நடக்கும் எதிர்ப்பு போராட்டம் மற்றொரு நிலைக்கு முன்னேறியுள்ளது. அதாவது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போது ரமலான் மாதம் நடைபெறுகிறது. பெரிய பண்டிகை. ஆனால் அங்குள்ள போராட்டக்காரர்களிடையே மற்றொரு சத்தம் கேட்கிறது. அது இப்போது பல நகரங்களுக்கும் பரவியுள்ளது. இஸ்லாமுக்கு எதிரானது, இஸ்லாம் அழியட்டும். அதாவது, பழைய காலத்தில் இருந்த ஒரு ஆட்சியாளர்தான் துருக்கியில் சேகுலர் ஆட்சியை கொண்டு வந்தவர், முஸ்தபா கெமால். அவரது சொந்தக்காரர்கள்தான் நாங்கள். இதுதான் துருக்கியில் உள்ள போராட்டக்காரர்களின் முக்கிய முழக்கமாகும். துருக்கி ஒரு சேகுலர் நாடு, ஜனநாயக நாடு. அதேபோல் துருக்கியை அழிக்க நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் சில இஸ்லாமிய தலைவர்கள் ஜனாதிபதி எர்டோகனுக்கு ஆதரவாக அறிக்கைகள் வெளியிட்டனர். இதனுடன் புனித மாதத்தில்தான் இஸ்லாமுக்கு எதிரான முழக்கங்கள் துருக்கி போராட்டங்களில் பரவியது. அதைவிட இங்குள்ள ஹமாஸ் ரசிகர்கள் கேட்க வேண்டிய ஒரு புள்ளி, மது அருந்திக் கொண்டிருக்கும் மது பாட்டில்களை எடுத்து துருக்கியில் உள்ள முஸ்லிம் மசூதிகளுக்குள் எரியத் தொடங்கினர். போராட்டம் எவ்வளவு விரிவானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். துருக்கியின் அனைத்து மாநிலங்களுக்கும் இது பரவியுள்ளது. அனைத்து மாநிலங்களுக்கும் கிராமங்கள் வரை பரவியுள்ளது. இப்போதைய முக்கிய கோரிக்கை எர்டோகன் பதவி விலக வேண்டும் என்பதாகும். முன்பு அவர்களின் கோரிக்கை எதிர்க்கட்சி தலைவரான சிஎஸ்பியின் தலைவர் எரிக் இமோகோலுவை விடுவிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் இப்போதைய கோரிக்கை முழுமையாக எர்டோகன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதாகும். பின்னர் எர்டோகன் கொண்டு வந்த பல சீர்திருத்தங்கள் உள்ளன. அங்குள்ள உச்ச நீதிமன்றமானாலும் மற்ற நீதிமன்றங்களானாலும் இங்கு முழுவதும் இஸ்லாமிய முறையிலான நீதிபதிகளை நியமித்துள்ளார். துருக்கி ஒரு சேகுலர் நாடு. இஸ்லாமிய உயர்நிலை முறையிலான நிகழ்வுகளை கொண்டு வந்தார். இப்போது அடுத்த கோரிக்கை சுவாரஸ்யமான கோரிக்கையாகும். ஹாகியா சோஃபியாவை திருப்பிக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் எங்கள் சகோதரர்கள். நேரடியாக திருப்பி யூரோப்பியர்களை தாக்கினர். 22 ஆண்டுகள் துருக்கியை ஆண்ட எர்டோகன் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய எதிர்ப்பு போராட்டம்தான் இப்போது நடக்கிறது. அடக்குவதற்கு எதுவும் பலிக்கவில்லை. ஏனென்றால் பெரும்பாலும் இளைஞர்கள்தான் வெளியேறியுள்ளனர். ஏனென்றால் அவர்களின் நம்பிக்கை, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் ஆகியவற்றை இவரது பல்வேறு செயல்கள் அழித்துவிட்டன. பின்னர் அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் துருக்கியர்களுக்கு விசா தடைகளை விதித்துள்ளன. இவர்களால் பயணம் செய்யக்கூடிய நிலை இல்லை. விஷயங்கள் இப்படி நகர்ந்தால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு உள்ளது. தோராயமாக நான் சொல்கிறேன், இன்னும் சில நாட்கள் நீடித்தால் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனால் இதை தடுக்க முடியாது. இராணுவத்தை இறக்குவதற்கு முடியாது. அருகிலுள்ள ஐரோப்பிய நாடுகள் மற்றும் பன்னாட்டு நாடுகள் துருக்கியில் உள்ள அடக்குமுறை மற்றும் குழப்பங்களுக்கு எதிராக பதிலடி கொடுக்க தொடங்கியுள்ளன. ஏனென்றால் பிபிசியின் நிருபரை அனுப்பி வைத்தனர். அங்குள்ள அனைத்து பத்திரிகையாளர்களையும், இந்த போராட்டத்தை புகாரளிக்கும் அனைத்து பத்திரிகையாளர்களையும் சிறையில் அடைத்தனர். தொலைக்காட்சி, அதாவது அங்கு மற்ற சுயாதீனமாக செய்தி வெளியிடும் நிறுவனங்கள் சுயாதீனம் என்று சொன்னவுடன் இவர்கள் அனைவரும் எர்டோகனுக்கு ஆதரவாக செய்திகளை கொடுத்து வந்தனர். அவர்களையும் பிடித்து உள்ளே அடைத்தனர். புரிந்து கொள்ளுங்கள் பிபிசி, அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். பன்னாட்டளவில் அசோசியேட்டட் பிரஸ், ஏஎஃப்பி மற்றும் ரைட்டர்ஸ் உள்ளிட்ட பலரிடம் அங்கிருந்து வெளியேற சொல்லப்பட்டது. சிலரை தடுத்து வைத்து டீபோர்ட் செய்யப்படுகிறது. அங்குள்ள உள்ளூர் பத்திரிகையாளர்களை உள்ளே அடைத்தனர். அப்போது நிலைமையை சிந்தியுங்கள். இது துருக்கி ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் கைகளில் இல்லை. முழுமையாக இந்த போராட்டக்காரர்களை ஆதரிப்பது மக்கள்தான். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு வீதியில் செல்லும் போது பெண்கள் பாத்திரங்களை இப்படி தட்டி கொண்டு அவர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிறார்கள். ஈர்க்கிறது. அதாவது மக்கள் முழுவதும் இந்த போராட்டத்தின் பகுதியாக மாறிவிட்டனர். அதனுடன் புதிய ஸ்னாப் தேர்தலை அவர் அறிவித்து விட்டார். இப்போதைய இமோகோலுவும் அவர் சிறையில் உள்ளார். அவர் செய்த ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அவர் உடை உடுத்தி கொண்டு சொல்வது உள்ளது. வீடியோவில் சொல்கிறார், அதாவது இந்த போராட்டம் என்று சொல்வது எர்டோகன் முடியும் வரை, அதாவது அவர் பதவி விலகும் வரை இருக்கும். அவரால் போட்டியிட முடியாவிட்டால் மற்றொருவர் போட்டியிடுவார். அங்கு போட்டியிட்டு விட்டால் நிச்சயமாக இப்போதைய கணக்கெடுப்பு மற்றும் ரிப்போர்ட்டுகளை பார்த்தால் இந்த போராட்டக்காரர்கள், அதாவது அங்குள்ள எதிர்க்கட்சி பெரும்பான்மையுடன் இவரை தோற்கடிக்கும். அதாவது எர்டோகனின் அரசியல் எதிர்காலம்தான் நிச்சயமற்றதாகிவிட்டது.
இனி அடுத்த கேள்வி, எர்டோகன் அங்கு இந்த போராட்டத்தை மீறி சிரியா ஜனாதிபதி ஓடிப்போனது போல அவர் ஓடிப்போவாரா இல்லையா? இதுதான் கேள்வி. ஏனென்றால் துருக்கியில் அது நடந்திருக்கிறது முன்பே. எர்டோகன் வந்த பிறகு துருக்கியை முழுமையாக இஸ்லாமிய நாடாக்குவதற்காக அவர் முயற்சித்தார். அதன் ஒரு பகுதியாக மிகப்பெரிய வேகமான மாற்றங்களை அங்கு கொண்டு வந்தார். அரசியலமைப்புக்குள் மட்டுமல்ல, அங்குள்ள நீதிமன்றங்கள் முழுவதும் இஸ்லாமிய முறையில் மாற்றினார். அங்குள்ள போலீஸ் நிறுவனம் முழுவதும் இவரது ஆட்களை இஸ்லாமிய முறைக்கு மாற்றினார். அதற்கு எதிராகவும் எழுச்சி மிக பலமானது. இல்லையென்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அங்கு இந்த ரமலான் மாதத்தில் முஸ்லிம் மசூதிகளுக்கு எதிராக மது பாட்டில்கள் எரியப்படுகின்றன. அதுவும் பயன்படுத்திய மது பாட்டில்களை எடுத்து மசூதிக்குள் எரியப்படுகின்றன. அதுபோல ரமலானில் நோன்பு வைக்க ஆளில்லை. இஸ்லாமுக்கு எதிராக நிகழ்வு. ஏனென்றால் இவர் இஸ்லாமியர் என்று சொல்லி இதை இஸ்லாமிய முறையில் ஆக்க முயற்சித்தார். அதாவது துர்க்கியில் உள்ள மக்கள் ஒன்றாக இஸ்லாமுக்கு எதிராக மாறிவிட்டனர். ஏனென்றால் அங்கு இந்த நேரத்தில் நோன்பு மற்றும் பிரார்த்தனைகள் நடக்க வேண்டிய இடம், அதை பற்றி உலகளவில் இந்த நேரத்தில் ரிப்போர்ட் செய்ய வேண்டிய நிகழ்வு, அது முழுவதும் மாறி அங்கு முழுவதும் எழுச்சியில் ஆகிவிட்டது. அங்குள்ள போலீஸ்காரர்களும் மௌனமாக உள்ளனர். சில இடங்களில் போலீஸ்காரர்களிடம் இவர் குண்டு வெடிக்கச் சொன்னாலும் அவர்கள் குண்டு வெடிக்கவில்லை. சில இடங்களில் லாத்தி சார்ஜ் செய்ய சொன்னாலும் லாத்தி சார்ஜ் செய்யவில்லை. ஏனென்றால் போலீஸ்காரர்களின் குடும்பத்தினர்கள் கூட இந்த எழுச்சியில் பங்கேற்றுள்ளனர். பின்னர் சில சுவாரஸ்யமான ஒரு கருத்து வந்தது. இஸ்லாமிய பாசிசவாதிதான் இந்த எர்டோகன் என்ற முறையில் வாக்காளர்கள் சொல்லத் தொடங்கினர். அதாவது மிகுந்த சர்வாதிகாரி. ஈரானில் உள்ளது போல் சர்வாதிகாரியாக துருக்கியை அழிக்க முயற்சிக்கும் பிசாசு எர்டோகன் இந்த முறையில் சொல்லத் தொடங்கினர். இதன் விவரங்களை நாம் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள முயற்சித்தால் தோராயமாக 52 முதல் 60 முக்கிய நகரங்களுக்கு இது முழுமையாக பரவியுள்ளது. அங்குள்ள மிகப்பெரிய நகரம் ஈஸ்டாம்புல். அதன் மேயரை பிடித்து உள்ளே அடைத்திருந்தனர். புதிய ஒருவரை அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வந்தனர். அவர்தான் போட்டியிடுவார். அதேபோல் சில நீதிபதிகளை எர்டோகன் நியமித்துள்ளார். அவர்களின் வீடுகளில் நுழைந்து எழுச்சியாளர்கள் தாக்கினர். அவர்கள் குடும்பத்தினரே வெளியேறி ஓடினர். அதேபோல் இந்த எர்டோகனின் பல உறவினர்களும் துருக்கியை விட்டு வெளியேறிவிட்டனர். பயத்தால். அதாவது சூழ்நிலை என்று சொன்னால் மிகவும் கடுமையானது. அதை கட்டுப்படுத்த அவர்களால் முடியாது. எர்டோகனால் முடியாது. எந்த நேரத்திலும் எர்டோகன் தவறான பாதையில் செல்வது போலதான் விஷயங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. எர்டோகனுடன் நிற்கும் கேபினட் உறுப்பினர்கள் கூட இந்த நிலைமைக்கு எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் அவர்களும் மௌனமாக உள்ளனர். எர்டோகன் நேரடியாக வந்து துருக்கியை அழிக்கத்தான் இந்த எழுச்சி என்று சொன்னாலும் மக்களும் அவரது கட்சியினர் கவனிக்கவில்லை. ஏகேபி கட்சியில் உள்ளவர்கள் கூட எர்டோகனுக்கு எதிராக பல நகரங்களில் பல பகுதிகளில் இந்த போராட்டக்காரர்களுடன் உள்ளனர். ஒரு விஷயம் சொல்லட்டும், துருக்கி என்றால் மிதவாத நாடு. அது ஒரு இஸ்லாமிய நாடு என்று சொல்ல முடியாது. அதை அழிக்க முயற்சித்த எர்டோகன் இந்த ரமலான் மாதத்தில் கிடைத்த அடி இங்குள்ள எர்டோகன் ரசிகர்களுக்கும் கிடைத்த அடிதான். உங்களுடைய ஐடியாலஜி தான் இந்த சொல்பவர். அவரை அங்கிருந்து ஓடிப்போகச் செய்தால் நிச்சயமாக எர்டோகன் ரசிகர்களை இந்தியாவில் இருந்தும் ஓடிப்போகச் செய்யும் அறிகுறியாகும். துர்க்கியில் இருந்து வரும் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது.